மரியாதைக்குரிய திரு ராஜேந்திரமணி அண்ணா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திரு ராமநாதன் ஐயா அவர்கள் சார்பாக அண்ணனுடைய பிறந்த நாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று அவர் வருடம் வருடம் விரும்புவார். அவர் கூறும் வார்த்தையில் தான் என் மனதை மிகவும் பாதிக்கும். நம்ம கண்ணாக்கரன் சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்த சேவை பணியை தொடர வேண்டுமா என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் திரு ராமநாதன் அண்ணாச்சி அவர்கள் என்னுடைய அறக்கட்டளைக்கு முதலில் 1 லட்சம் கொடுத்திருந்தாங்க. அதற்கு பிறகு 2 லட்சம் நன்கொடை என அறிவித்து உடனே காசோலை வழங்கினார். இந்த காசோலையை வழங்குறது என்பது பெரிய விஷயம் இல்லை. என்னை மிகவும் பாதித்தது, நாம் சேவை செய்யும் பொழுது நம்மளால் முடியாவிட்டாலும் நமக்கு உதவுவதற்கு நல்ல மனிதர்கள் இறைவன் அனுப்பி வைக்கிறார். அது ராமநாதன் அண்ணாச்சி போன்றவர்களால் என்கிற எண்ணத்தோடு அந்த காசோலையை வாங்கும் போதும் கூட எனக்கு அந்த மதிப்பு தெரியவில்லை. அவர் அந்த காசோலையை கையில் கொடுத்துவிட்டு எனது காலில் விழுந்து வணங்கினார் என்பதுதான் எனது இன்று வரை என்னால் மறக்க முடியாத ஒரு செயல். நாம் சாதாரண விஷயங்களை செய்தாலும் அதற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்பது ஒரு நல்ல மனிதரிடம் நாம் தெரிந்து கொண்ட பிறகு அடுத்து நாம் சேவையை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. அந்த வகையில் தான் நான் இன்றும் இந்த அறக்கட்டளை சிறப்பாக செயல்படுகிறது என்றால் திரு ராமநாதன் அண்ணாச்சி போன்ற நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களாக இருக்கிறார். அண்ணாச்சி சொன்ன மாதிரி இந்த வருடம் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்வதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணாச்சி வாட்ஸ்அப்ல எனக்கு போடுறாங்க. லண்டன்ல இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்ல அவர் லண்டன்ல இருக்கிறாரு. அதை எனக்கு மெசேஜ் பண்ணி நான் லண்டன்ல இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் உடனே கிளம்பி இன்று வந்து நம்மை மகிழ்வித்துள்ளார்கள். மகிழ்ப்பது மட்டும் இல்லாமல் அடுத்து நமது அறக்கட்டளைக்கு 2 மடங்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நன்றி ஏன் என்றால் இதே ஒரு காலை வரவேற்க வரும்பொழுது அவர் என் காலில் அதுவும் ஒரு ரோட்டில் நின்று கொண்டு ஒரு பெரிய ஒரு பெரிய மனிதர் நம் காலில் ரோட்டோரத்தில் விழுகிறார் என்றால்